தலைநகர் டெல்லியில இடியுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும். மும்பையில கடந்த சில நாட்களாகவே கனமழை பதிவாகிட்டு வருது. அடுத்த 24 மணி நேரத்திற்கும் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்சம் 29, குறைந்தபட்சம் 25 இருக்கும். கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதற்கு அடுத்தபடியா சென்னையை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 38, குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸா இருக்கும். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34, குறைந்தபட்சம் 24 இருக்கும். தமிழகத்துடைய மற்ற முக்கிய நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை, திருச்சி இந்த இரண்டு நகரங்களிலுமே அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்லக்கூடும். இதற்கு அடுத்தபடியா கோயம்புத்தூர்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 30, குறைந்தபட்சம் 22 இருக்கும். நெல்லை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 35 இருக்கும். தமிழகம் புதுச்சேரியில ஒரு சில இடங்கள்ல வெப்பசலனம் காரணமா மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நாடு கடந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர்ல லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சம் 27 இருக்கும். இதற்கு அடுத்தபடியா சிட்னி நகரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையா 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும். குறைந்தபட்சம் 9 இருக்கும். பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சம் 24 இருக்கும். இதற்கு அடுத்தபடியா துபாயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை அங்கு 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அங்கு வெயில் இன்னும் சற்று கடுமையாகவே இருக்கும். இதற்கு அடுத்தபடியா லண்டன் நகரத்தை பொறுத்த வரைக்கும் வான மேகமூட்டத்துடன் காணப்பட வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 20, குறைந்தபட்சம் 12 இருக்கும். நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையா அங்கு 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். குறைந்தபட்சம் 21 டிகிரி செல்சியஸா இருக்கும். இவைதான் ஒட்டுமொத்த வானிலை நிலவரம்.